இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எச்சரிக்கையா இருக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 வசனம் 33. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். டேக் எ ஹீட், வாட்ச் அண்ட் ப்ரே, ஃபார் எ நோ தட் when the time is. மார்க் சாப்டர் 13 verse 33. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு காலத்தை குறித்து, அந்த காலத்தை குறித்து நீங்கள் அறியாதபடியினால மிகுந்த எச்சரிக்கையா இருங்கள். அது எந்த காலம் அப்படின்னா, மனுஷகுமாரன் சர்வ வல்லமையோடு வருகிற காலத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த காலத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது, சோ நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம் இன்றைக்கு எச்சரிக்கையா இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். அதாவது நம்ம ஸ்கூல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய ஸ்கூல்ஸ் தாறுமாறா இருக்கும். அதாவது அவங்க வழக்கமான ஸ்டைல்ல வேற மாதிரியா பிஹேவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களோட ரொட்டீன் போயிட்டு இருக்கும். பட் சிஇஓ ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஃபேவரான பீப்புள் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, நாளைக்கு உங்க ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர்றாரு சிஇஓ அப்படின்னு. இந்த கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்கூலை தலைகீழா மாறிடும். அவ்வளவு நாள் எதெல்லாம் சரியில்லாம இருந்ததோ அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க. ஈவன் லீவ்ல போயிருந்தவங்க எல்லாம் மறுபடியும் வருவாங்க. இன்னும் அநேக காரியங்கள்ல தங்களை பெஸ்டா அடுத்த நாள் காமிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடக்கும். இன்ஸ்பெக்ஷன் நடக்கிறப்போ அவர் பார்த்துட்டு குட்ன்னு வெரிஃபை பண்ணிட்டு போயிடுவாரு. இதே மாதிரியான ஒரு காரியம் தான் இந்த இடத்துல நடக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வான் பண்றாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, இன்னைக்கு நீங்க எப்படி இருந்தாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீ தூங்கிட்டு இருக்கலாம், ஜெபம் பண்ணாம இருக்கலாம், உங்களால ஹீலிங் பண்ண முடியாம இருக்கலாம், பேய்களை துரத்த முடியாம இருக்கலாம், விசுவாசத்தோடு வேற எப்படி இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், எனக்கு அன்பானவர்களாய் நீங்க இருக்கீங்க. சோ என்கிட்ட இருந்து நிறைய ஃபேவர் கிடைக்குது, நிறைய விஷயத்துக்கு நான் உங்களை திட்டுறது கிடையாது. ஆனால் ஒரு காலம் வரும், அப்போ நான் எப்படி வருவேன் அப்படின்னா, மகிமை பொருந்தினவனாய் தூதரோடு கூட நான் வரும்போது அப்படின்னு ஒரு காலத்தை குறித்து சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது தேவன் நம்மளை பிள்ளைகளாய் நம்ம பார்க்கிறார், நம்ம அப்பான்ற ஸ்தானத்துல எடுத்துக்கொள்ளுகிறோம். அந்த உரிமையோட இன்னைக்கு நிறைய மீறுதல்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய பாவங்களை ஆண்டவர் கிருபையாய் மன்னிக்கிறார். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய பாவங்களை தேவன் அக்செப்ட் பண்றது கிடையாது. ஆனால் தன்னுடைய கிருபையினால நம்மேல் வைத்த அன்பினால அந்த பாவங்களை மன்னிக்கிறார், மறக்கிறார். நம்ம இதை இன்னைக்கு ஃபேவரா எடுத்துக்கிட்டு தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அவர் நியாயாதிபதியாய் தன்னுடைய மகிமை பொருந்தினவராய் உட்காருவாரு, அந்த நியாயாசனத்துல உட்காருவாரு. அப்போ அவர்கிட்ட இன்னைக்கு நான் எதிர்பார்க்கிற எந்த ஃபேவரையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் இங்க வான் பண்றாரு, அக்காலம் உங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த நேரம் வேணாலும் அவர் வரலான்னு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்னிங்கா இந்த வார்த்தையை சொல்றாரு. நாம இன்னைக்கு அந்த நாளுக்காய் காத்திருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம வெளிப்புறமா சொல்லலாம், தேவனுடைய 2ஆம் வருகை, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார், நியாயம் தீர்க்க போகிறார் அப்படின்னு வெளியரங்கமா சொல்லலாம். பட் இன்டர்னலா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவர் வந்த உடனே அவரை வரவேற்க விதமாய் நான் இருக்கிறேனா, அல்லது வரும்போது ஐயோ என்னை பாதுகாத்துக் கொள்ளணும், அவர் பார்வையில இருந்து விலகி ஓடணும் அப்படின்ற மாதிரியான வாழ்க்கையை நான் வாழுகிறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இத சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்படின்னா பிரதர், நம்ம தூங்கவே கூடாதா? ஃபுல்லா இயேசு கிறிஸ்துடைய வருகை நோக்கி ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட ஆமாதான். அதாவது நான் எப்போ தேவன் கூட ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல நடக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ தேவனை எல்லாவற்றிற்கும் துதிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்போதுமே தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாருன்னு ஒரு உணர்வோடு நடப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டோம். இது எல்லாம் எப்போ நடக்க ஆரம்பிக்குதோ அப்போது
மாம்சத்துல நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நம்முடைய ஆத்துமா அவரோடு கூட இளைப்பாரி கொண்டிருக்கும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இங்க இயேசு கிறிஸ்து சொன்னதை போல நமக்கு அந்த காலம் தெரியாதபடியினாலே, ஆனா ஒரு நிச்சயம் உண்டு, அந்த நாள் வந்துதான் தீரும். அந்த நாளுக்காகத்தான் இந்த ஓட்டம், அந்த நாளுக்காகத்தான் இத்தனை பிரேயரு, இந்த நாளுக்காகத்தான் இத்தனை கூட்டங்கள், அந்த நாளுக்காகத்தான் இத்தனை பிரயாசங்கள். சோ அந்த நாளுக்காக நான் எப்போ என்னை ஆயத்தம் பண்ணி விழித்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேனோ, அப்போது இயேசு கிறிஸ்து தன் மகிமையிலே வரும்போது நம்மை செல்ல பிள்ளைகளாக அவர் கையிலே தூக்கி கொள்ளுவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் தருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி தகப்பனே. இந்த நாட்கள் அநேக விதத்துல நாங்கள் விழுந்து விழுந்து எழும்பலாம். உமது கிருபையினால எங்களை நீர் தூக்கி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆனாலும் தகப்பனே, குறிக்கப்பட்டிருக்கிற அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த நாளை நோக்கி ஆயத்தப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அந்த நாளுக்காய், அந்த காலத்திற்காய் எங்களை நீங்க ஆயத்தம் பண்ணுங்க. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்திலும் விழிப்பா இருக்க, விழிப்போடு இருந்து செயல்பட, அந்த நாளை குறித்து ஒவ்வொரு வினாடியும் எச்சரிக்கையா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.